வணக்கம் நேத்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதல் அம்சம் விசேட நேர்காணல் பகுதி. இன்று ஒரு விசேட அதிதி கலையகம் வந்திருக்கின்றார். விசேடமாக இந்த உலகம் அனைத்து விதமான ஒத்துழைப்புகள், மனிதர்களிடையே ஒரு ஒத்துழைப்பு அல்லது ஒரு பிணைப்பை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகிறது. சமூகம் என்று மனிதர்கள் கூடியதும் அதனால்தான். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும். அதன் அடிப்படையில் உலகளாவிய ரீதியாக பாரிய தொண்டை ஆற்றி வரும் லயன்ஸ் கிளப் அரிமா கழகம் என்பது சர்வதேச மட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு கழகமாக இருக்கின்றது. இது இலங்கையிலும் தமது கிளையை பரப்பியிருக்கின்றது. இலங்கையிலும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பணிகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் லயன்ஸ் கழகம் 306D3 சேர்ந்த மாவட்ட ஆளுநர் இன்று கலையகம் வந்திருக்கின்றார். பல்வேறு விடயங்களை அவர் எம்முடன் பேசப்போகின்றார். மாவட்ட ஆளுநர் யு போஸ்கோ சில்வா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், குறிப்பாக இந்த லயன்ஸ் கழகம் அரிமா கழகம் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விடயங்களை செய்து வருகிறது. இந்த லயன்ஸ் கிளப் அரிமா கழகத்தின் இலங்கையின் செயற்பாடுகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த அரிமா கழகம் நம்ம நாட்டில் துவங்கிய 1958 தனி துவங்கிய அடுத்த கொலம்போ ஹோஸ்ட் அண்ட் கிளப்பால் தான் துவங்கி இப்போ இன்று வரைக்குள்ள நம்மளோட ஒரு 20,000 மட்டு ஒரு மெம்பர்ஷிப் உண்டு. இது நம்மளோட நாட்டில் இருக்கும். நம்மளோட இது சர்வதேச மன்றம் எடுத்தால், சர்வதேச மட்டத்தில் எடுத்தால் அதில் ஒரு 1.4 மில்லியன் 5 மில்லியன் மட்டும் மெம்பர்ஷிப்பும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்மளோட நாட்டில் நம்மளோட பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்யறது தான் எங்களோட நோக்கம். ஏன்னா அதுகள் இந்த நம்முடைய நாட்டு எடுத்தால் நாட்டு துவக்கத்தில் 306 306D3 அண்டு அதில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த 6 டிஸ்ட்ரிக்ட். இப்போ அது சேவை அதிகமாக செய்யறதுக்கு, மக்களுக்கு சேவை அதிகமாக செய்யறதுக்கு அதை நாம் இப்போ 306D3 D1 to D12 அண்டு 12 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்கள் இப்போ செக்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சர்வதேச லயன்ஸ் சர்வதேச மன்றத்தில் அரிமா சர்வதேச மன்றத்தால் நம்மளுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் எடுக்கலும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. ஆனால் ஒவ்வொரு மாவட்ட ஆளுநர்களுக்கு ஒரு 2 பிரின்சிபல் ப்ராஜெக்ட் செஞ்சு அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எங்களோட அந்த அரிமா சர்வதேச மன்றத்தால் எடுக்கலும். இது ஒவ்வொரு லயன்ஸ் மெம்பரும் அந்த அரிமா சர்வதேச மன்றத்துக்கு ஃபண்ட் பண்ணி அதுக்காக எங்களோட வேறே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அதில் நம்ம MJF ஒன்று இருக்கும், PMJF ஒன்று இருக்கும். அந்த MJFக்கு நாம் MJF மெம்பர் அப்படின்னா அதுக்கு நாம் சொல்லிய மெல்வின் ஜான் ஃபெலோ உண்டு. அந்த மெம்பர்ஷிப் எடுத்தால் மெல்வின் ஜான் ஃபெலோ உண்டு இது நாம் எடுத்தால் நம்ம ஒரு $1,000 அந்த மன்றத்துக்கு நாங்கள் டொனேட் பண்ணி. அந்த PMJF எடுத்தால் இன்னும் ஒரு $1,000 அந்த மன்றத்துக்கு டொனேட் பண்ணி. இந்த மாதிரி உலகத்தில் ஈச்சிய ஒரு 200 நாடுகளில் 50,000 லயன்ஸ் கிளப்புகள் கூடி இந்த 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 மன்றத்துக்கு டொனேட் பண்ணி அந்த ஃபண்டால் தான் இந்த நம்மட மாதிரி எளிய மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்க நம்மளுக்கு டொனேஷன் நாம் இருந்தால் அவங்க ரிலீஸ் பண்ணி. ஆமாம், உண்மையில் பல்வேறு சேவைகளை லயன்ஸ் கழகம் மாற்றி வருகிறது. இப்பொழுது அதன் அடிப்படையில் உங்களுடைய ஒரு பணி அண்மையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பான காணொலியை பார்த்துவிட்டு மேலதிக விவரங்களை கலந்துரையாடலாம். இந்த காணொலியில் காட்டப்பட்ட அந்த விடயங்கள் ஒரு சமூக சேவை என்று நினைக்கிறோம். இதை பற்றி நீங்கள் விவரிங்க. இது எங்கே நடத்தப்பட்டது? இது நடத்தப்பட்ட போன வருஷம் நவம்பர் மாதத்தில் வத்தல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட்டுக்கு உள்பட்ட கிராம சேவக GS டிவிஷன் எல்லாரும் ஒரு 21 GS டிவிஷனால் ஒரு 21 GS டிவிஷன் அடிப்பட்ட தண்ணியால் அந்த அடிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட எல்லா வீட்டில் எல்லாம் அடிப்பட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சி
அவங்களுக்கு நம்மட உதவி தேவை வந்து. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் அவங்களுக்கு ட்ரை ரேஷன் அவங்களுக்கு கொடுத்து அது என்ன எங்களுக்கு ஒரு வசதி இருக்கும். அந்த சர்வதேச மன்றத்தால் அந்த ஃபவுண்டேஷனால் எங்களுக்கு அந்த எமர்ஜென்சி கிராண்ட் ஒன்று இருக்கும். அந்த எமர்ஜென்சி கிராண்ட் $15,000 நாம் எடுத்தால் ஒரு 45-46 லட்சம் மட்டும் ஒன் டைம் எடுக்கலும் ஓவர் நைட். இப்போ நாம் அதெல்லாம் தேவையான நம்மளோட இலங்கையில் நியூஸ் பேப்பர்களில் போகிறது, அந்த படங்கள் அதெல்லாம் வீடியோ பண்ணி அவங்களுக்கு விட்டாப்பில் ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் இன்றைக்கு விட்டோன்னா நாளைக்கு அவங்க அப்ரூவல் பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி இனி அது செலக்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு அது கொஞ்சம் வசதி போதா. நாம் அதை சுட்டி நாங்கள் இனியே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட் மூலமாகத்தான் இதெல்லாம் நாங்கள் அவங்க தார லிஸ்ட்டுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிய லிஸ்ட்டுக்கு தான் நாங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. இப்பொழுது உங்களுக்கு இந்த வார அனர்த்தம் பாதிக்கப்படும் பொழுது நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நிவாரண உதவிகள் வெளிநாடுகளிலிருந்து வழங்கப்படுகின்றன. இந்த நிவாரணம் நிலைமைகளுக்கு சென்று களத்திற்கு சென்று நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு போதுமான ஆள் வசதிகள் இருக்கின்றதா, போதுமான பணியாளர்கள் இருக்கின்றார்களா சேவையாற்றுவதற்கு? இது மெம்பர்ஷிப் இப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்டில் அரவுண்ட் 80 கிளப்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு கிளப்புக்கு மினிமம் 20 மெம்பர்ஸ் இருக்கு. இப்போ நாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் அப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு என்ன இருக்கு 2200+ மெம்பர்ஷிப் பண்ண எனக்கு இருக்கும். இப்போ எங்களோட மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்டில் அரவுண்ட் 18,000+ 18,000+ மெம்பர்ஷிப் பண்ண ஒரு 20,000 கிட்ட வார மெம்பர்ஷிப் பண்ணு இருக்கும். இனி இந்த எல்லாரும் ஒன்று கூடி எல்லா கிளப்புகளிலும் அவங்க எல்லாரும் சேவை செய்ய நாங்கள் அதுக்காக ஒரு குளோபல் கோர்சஸ் ஒன்று இருக்கும். எங்களுக்கு 9 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட ஆளுநரும் அந்த அவங்களோட வருஷத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதாவது ப்ரோக்ராமுக்கு அவங்க இந்த வருஷம் நடக்க வச்சு. இப்போ நான் இன்டர்நேஷ்னலால் தந்திருக்குமான குளோபல் கோர்ஸை தான் ஃபாலோ பண்ணினேன். சேம் ஏன்னா அதில் 9 இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்தால் டயபெட்டிக், ஹங்கர் என்ற கேட்ராக் அந்த மாதிரி நம்ம யூத் அந்த மாதிரி 9 இருக்கும். இனி அதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும், நான் மெத்த ப்ரவுட் அது என்ன எங்களுக்கு இந்த லயன்ஸ் இந்த கழகத்துக்கு இந்த அரிமா கழகத்துக்கு ஒரு 5 ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இருக்கும். கடவத்த, ஹெந்தல என்ற ரத்னபுர, பானதுர் அந்த மாதிரி 5 எங்களுக்கு இருக்கும். இந்த 5 ஐ ஹாஸ்பிட்டல்களாலையும் நாங்கள் ஜனங்களுக்கு தேவையான பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நிறைய சேவைகள் செய்யும். வெளியில் கிளினிக்கில் இல்லை ப்ரைவேட் கிளினிக்கில் ஒரு 1,25,000 1 லட்சத்துக்கு மட்டும் காஸ்ட் ஆகி அந்த சர்ஜரிகள் நாங்கள் ஒரு 25,000-35,000 மட்டும் குறைஞ்ச விலைகளுக்கு. ஆமாம், உண்மையில் அந்த விடயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிக அளவிலான கண் ஆபரேஷன்களை செய்வது உங்களுடைய அரிமா கழகம் இலவசமாக பல்வேறு செய்வது. நீங்கள் சொன்னது போல் 5 வைத்தியசாலைகளினூடாக ஒரு நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கண்புரை தொடர்பான சிகிச்சை செய்யப்படுகிறது. இந்த கண்புரையால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார், அவர்களை எவ்வாறு தெரிவு செய்கிறீர்கள், அல்லது எவ்வாறான முறைகளில் அவர்கள் உங்களை அணுக வேண்டும் இந்த கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு? அது இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குன்னு தானே, ஒவ்வொரு லயன்ஸ் கிளப்புகள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஏரியாவில் ஈச்சி ஆறு இந்த பாதிக்கப்பட்ட ஆருக்கு இந்த லோ இன்கம் ஈச்சி ஆக்கள் ஆரண்டு அப்படி பார்த்து நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கி அது நாங்கள் அந்த ஹை கிளாஸ் அவங்களுக்கு வசதி இருக்குமான ஆக்களுக்கு வழியில் போய் செய்ய இயலுமான ஆக்களுக்கு நாங்கள் இதுக்கு முன்பட்டு செய்ய இல்லை. நாங்கள் அந்த தேடி பாக்கிய ஒரு ஏரியாவில் அந்த இதுக்கான வசதியான ஆக்கள் இருக்கும், ஆருக்கு நாங்கள் நம்மளோட சேவை யாருக்கு வேணுமென்னு நாங்கள் தேடி பார்த்து அந்த ஆக்களுக்கு அந்த ஆக்களுக்கு கொண்டு தான் இதில் நாங்கள் இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கி அதுதான் எங்களோட நோக்கம். இனி அது உண்டு. அந்த மாதிரி இப்போ தித்வா எடுத்தால் தித்வா சைக்ளோன் வந்த நேரம் நம்மளோட இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இந்த தரம் நாங்கள் யோசித்து நான் விசுவாசித்து ஒவ்வொரு தரமும் டிசாஸ்டர் வந்தால் நாம் டைரக்ஷன் தான் கொடுக்கி இந்த தரம் நான் யோசித்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களோட டொமெஸ்டிக் அவங்களோட வீட்டில் தேவையான சமயங்களுக்கும் அது மாதிரி தேவையான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அவங்கள மோட்டிவேட் பண்ண எங்களுக்கு தேவை. அதை சுட்டி அந்த நோக்கத்தோடு இந்த தடவை நாங்கள் கொடுத்து பெட்டால இருந்து சிலவ் தெதுருவாய் வரைக்கும் தான் என்னோட ஏரியா 36 D3 ஏரியா. இந்த D3 ஏரியாவில் இந்த பாதுகாட்ட மக்கள் 700
ஃபேமிலிஸ் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் பேக் கொண்டு நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் முதலாவது மாவட்ட ஆளுநர் என்ற வகையில் 306 3D நீங்கள் வழிநடத்துகிறீர்கள். அந்த வழிநடத்தலுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். இப்போ உண்மையாக எனக்கு நல்ல மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கும். அவங்கள நான் விசுவாசித்து நாம் ஒவ்வொரு மாவட்ட ஆளுநரும் இந்த அரிமா கழகத்தை முன்னுக்கு கொண்டு வரத்துக்குன்னா கட்டாயம் யூனிட்டி, டீம் ஒர்க், டீம் வேண்டியது முக்கியமான விஷயம். இதுகளில் டிவிஷன்ஸ் ஒன்றும் கூடாது. அதை நாம் எல்லாம் வாலண்டியர் தான் இதெல்லாம் சேவை செய்ய நம்மளுக்கு ஒரு சதமும் பர்சனலி அப்படி இந்த நம்மட லேண்ட்ஸுக்கு நான் மித்த ஆதரவு அது என்ன, நாங்கள் இதுக்கு ஜாயின் ஆகணும். அது என்ன, நாங்கள் ஏதாவது சேவை செஞ்சோம் அது எல்லா சேவை செய்யறதும் நேரடியாக அந்த அவங்களுக்கு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போகிறோம். ஒரு சதமும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன்றும் அதுகளால் இது நாங்கள் இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் அப்படித்தான். அந்த நான் முந்தி சொன்ன அரிமா சர்வதேச மன்றத்தால் நாங்கள் அந்த எங்களோட மெம்பர்ஷிப் நாங்கள் ஃபண்ட் பண்ணி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி அந்த டிசாஸ்டருக்கு போலதானே கண்டினியூவஸ் சிக்னேச்சர் ப்ராஜெக்டுகளுக்கும் எங்களுக்கு எடுக்கல. இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் லேட்ரிட்ஜி ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் வார்ட் கம்ப்ளீட்லி ரெனோவேட் பண்ணி எங்களோட ஒரு பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஒரு ஆள் அவர் 25 மில்லியன் அது 25 மில்லியனால் 75% 80% எங்களுக்கு கிடைச்சி அந்த அரிமா சர்வதேச மன்றத்தால் மற்ற 25% தான் நாங்கள் எல்லாரும் கூடி டோனர்ஸோ கூடி அதை ஃபண்ட் பண்ணி அது செஞ்சு விட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சேவைகள் நாங்கள் செய்ய ஐசியூ யூனிட்டுகள் வென்டிலேட்டர்ஸ் கொடுக்க. இப்போ என்னோட எடுத்தால் 2 வருஷத்தில் நான் செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீர்கொழும்பு ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி யூனிட் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட் ரெனோவேட் பண்ணதுக்கு அதெல்லாம் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எழுதி அது தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் போட்டு இப்போ அந்த ப்ரப்போசல் அப்ரூவ்டாக இருக்கும். இப்போ மினிஸ்ட்ரியால் அப்ரூவல் எடுத்துக்கொண்டு அது செய்யணும். அது அரவுண்ட் 15 மில்லியன். அது சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று. இப்போ டயாலிசிஸ் யூனிட் போல் எடுத்தால் 30 மில்லியன் 40 மில்லியன். அதெல்லாம் அவங்க எங்களோட லேண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனால் அரிமா சர்வதேச மன்றத்தால் ஃபண்ட் பண்ணி இந்த அரிமா சர்வதேச மன்றத்துக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த லயன்ஸோ தான் கொடுக்குறாங்க. தன்னோட சொந்த காசு தான் இதுக்கு போடி. உண்மையில் இது ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கும். ஒரு சமூகத்திற்காக சமூக அக்கறை கொண்டு நாங்கள் பணம் உள்ளிட்ட சேவைகளை செய்கிறோம். உண்மையில் அற்புதமான விடயம். ஒரு லைன்ஸ் மெம்பர் உறுப்பினர் என்ற வகையில் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. சரி, அடுத்ததாக நீங்கள் அந்த வார இறுதியில் ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். அந்த நிகழ்வு எதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன முக்கியம் இருக்கிறது? நிகழ்வு அது மெத்த முக்கியமான நிகழ்வு. அது என்ன, முதலாவது D3 உள்ளாக்கப்பட்டு முதலாவது வருஷம் ஒரு வருடம் முதலாவது வருடத்தில் அந்த வருட கடைசியில் ஒவ்வொரு வருட கடைசியில் நாங்கள் அந்த வருடத்துக்குள்ளுக்கு சேவை செஞ்ச ஒவ்வொரு மெம்பருக்கும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ண அவங்களுக்கு நாங்கள் அப்ரிசியேஷன் அவார்ட்ஸ் அதெல்லாம் செய்ய அவங்க ஒத்தரும் சேவை செய்ய இந்த அவார்ட்ஸில் எதிர்பார்த்து கொண்டு இல்லை. அதேத்துக்கு ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மாதிரி என்னோட ஒரு கடமை இருக்கும். அவங்கள மோட்டிவேட் பண்ண வார வருடங்களுக்கு அவங்க முன்பட்டு அவங்களோட பணத்தால் சொந்த பணத்தால் இந்த சேவைகள் செய்யறதுக்கு அவங்கள முன்னுக்கு கொண்டு வர. அதை சுற்றி இது May 9th 10th இருக்கும். May 10th நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு மாவட்ட ஆளுநரால் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளோம். முதலாவது 2வது 3 பேரையும் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட ஆளுநருக்கும் ஒரு வருஷம்தான் பதவிக்காலம் அப்படிதான். அந்த பதவி காலத்துக்குள்ளுக்கு அந்த நான் ஏர்லி செஞ்ச 9 பாயிண்ட் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு போகணும். அந்த கிளப்புக்கு எல்லாரும் கூட கூட்டிக்கொண்டு அந்த விஷனுக்கு தான் அந்த இதுக்கு தான் நாங்கள் எல்லாரையும் லீட் பண்ணி அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வருஷ கடைசியில் அந்த வருட கடைசியில் அதுக்காக வேலை செஞ்சு முன்பட்டு மாற்றப்பட்டு பாதுகாத்த எல்லா மெம்பருக்கும் நாங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்த வருஷங்களுக்கும் இந்த சேவை மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்களை சேவை செய்யறதுக்கு நாங்கள் இது செய்யும். ஆமாம், இப்பொழுது நீங்கள் அந்த முதலாவது ஆண்டு நிறைவை நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். மாவட்ட தலைவராக நீங்கள் மாவட்ட ஆளுநராக முதலாவது மாவட்ட ஆளுநராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பதவிக்காலம் நிறைவேறப் போகிறது. இந்த பதவியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று எந்த விஷயம் தூண்டுதலாக அமைந்தது, அல்லது இந்த பதவிக்கு போட்டிகள் இருக்கின்றனவா, எவ்வாறு தெரிவுகள் இருக்கின்றன, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? அது உண்மை. அது எங்களோட கான்ஸ்டியூஷனில் இருக்கும். நான் ஒரு லீடராக நாங்கள் செலக்ட் பண்ணக்கோல அது மெத்த டெமோக்ராட்டிக் மூலமாக தான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி. ஏன்னா அது எல்லாருக்கும் ஓட் பண்ணி ஓட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும்.
அது நான் அதுக்கு முன்பட்டு நான் கண்டெஸ்ட் பண்ணினேன், என்ன கூட இன்னொரு ஆள் கண்டெஸ்ட் பண்ணினேன். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எண்ட் ஆஃப் த கண்டெஸ்ட் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாரும் ஒன்றுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணி ஆக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்காக நாங்கள் இந்த எல்லாரும் ஒரு டீமாக ஒரு குடும்பமாக வேலை செஞ்சு கொண்டு போகிறது தான் எங்களோட நோக்கம். அது சுட்டி அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு வெண்டாலும் நாளைக்கு தோத்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் எல்லாரும் அந்த வாராலும் கூட ஒன்று சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோம். உண்மையில் உங்களுடைய அந்த மக்கள் பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சகோதர இனத்தவராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில் அழகாக உரையாடுகின்றீர்கள். அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது உங்களுடைய மக்கள் சேவை எவ்வளவு நெருக்கமாக மக்களை சென்றடைந்திருக்கும் என்று நாங்கள் ஒரு அளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள் பணி தொடர்ந்தும் மேலும் வளர நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். லயன்ஸ் கழகத்தின் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் இலங்கை கிளையின் மாவட்ட ஆளுநர் 306D3 மாவட்ட ஆளுநர் கலையகம் வந்திருந்தார். பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டார். அந்த வகையில் திரு யு பொஸ்கோ சில்வா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் கலந்துரையாடல் பகுதிகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு பாடலை தொடர்ந்து இரண்டாவது கலந்துரையாடலில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.